வணக்கம் அனைவருக்கும். ஒரு 4 நாளாக பார்த்திங்கன்னா வீத லீடர்ஸுடைய மாநாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வருது. 99% மாநாடு சிறப்பாக இருந்திருக்கு, நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஒரு பேச்சை கொடுத்துருக்காரு. அவர் ஒரு புதுவிதமான அரசியலை கொண்டு போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரு, லாங் டர்மாக கொண்டு போகிறாரு. அது மட்டும் நடந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு பேர் அவருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பாராட்டி நிறைய பேர் பேசுகிறாங்க. பப்ளிக் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஏன் விமர்சகர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் சில தற்குறிகள், அதாவது நாங்கள் யாரையுமே திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்கள் தலைவர் நேற்று மாநாடு பேசுனதுக்கு பட்டு நாங்கள் இங்கே வேலையை பார்க்க போகிறோம். அதாவது தலைவர் கொடுத்துருக்குற வேலை போதை ஒழிப்பு, சுற்றுச்சூழல், வருங்கால சந்ததியர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல அடித்தளத்தை தமிழகத்தில் உருவாக்கி கொடுக்கணுங்கிற அந்த வேலையை தலைவர் கையில் எடுத்திருக்காரு. அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். வீத லீடர்ஸு அத்தனை பேரும் சும்மா இந்த பூட்டி வச்சுட்டு அவர் சொன்ன விஷயத்துக்கே மாற்றாக பேசுகிறது, அப்படி நிறைய விஷயங்களை கேவலமாக பேசியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் புத்தியே இல்லை. எச் ராஜா பேசுகிறது, அவருக்கெல்லாம் அவர் மேலெல்லாம் நாங்கள் பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அவர் பேசுனது சரி வேண்டாம், அவரை பற்றி பேச வேண்டாம், அவருக்குண்டு ஒரு மரியாதை இருக்குது. ஓகே, அவரை விட்டுடலாம். அதேமாரி நான்லாம் ரங்கராஜ் பாண்டே மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கேன். நினச்ச நேரத்துக்கு மாற்றி பேசுகிற விஷயமா இருக்கக்கூடாது. மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே, உங்களுடைய செயல் கேவலமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேவலமான ஒரு ஒரு விமர்சனம். நீங்கள் அண்ணாமலையால் பாஜக வளர்ந்ததா, பாஜகவால் வளர்ந்ததா? ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருக்கிறவங்கள நல்லா கேட்டுக்கோ. தந்தி டிவியால் நீங்கள் வளர்ந்தீங்களா, உங்களால் தந்தி டிவி வளர்ந்ததா? எதுக்கு நீங்கள் விஜய் ஜெயிச்சிட்டாருண்டா அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னீங்க, கேட்ட அப்புறம் மழுப்புறீங்க. நான் ஆந்திராவில் பேசினேன், அதில் பேசினேன்ட்டு. உங்களுக்குலாம் அண்ணாமலை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கடுத்து சவுக்கு சங்கர் காசுக்கு பீதிங்கிறாள் அவன். உன்னை நரகத்தை வச்சு அடித்தாங்க, இன்னும் உனக்கு புத்தி வரல. ஆனால் நீங்கள் என்ன பேசுனா நாங்கள் உங்களை தொட மாட்டோம். ஏன்னா துஷ்டனை தொடுறதே இல்லை, நரகத்தை தொடுறதே இல்லை. நாங்கள் செய்ய போகிறதெல்லாம் நல்ல வேலைகளை செய்ய போகிறோம். அதனால் எங்கள் நேரத்தை அங்கே வீணடிக்க போகிறதில்ல. அடுத்து